தகிக்கும் மதுரை வெயில் தற்போது தகித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வெயிலுக்கே ஃபயர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஃபுல் வைபிலே விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அந்த வைப் என்னவென்றால் இது ஒரு ஜஸ்ட் மீட்டிங் அல்ல, விஜயோட வேற லெவல் பொலிட்டிக்கல் என்ட்ரி என்ற வகையிலே ஒரு வைப் கொடுத்து ஃபுல் வைபிலே விஜய் தொண்டர்கள் அங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விஜய் தொண்டர்கள் எந்த நிலையில் எப்படி இருக்கிறார்கள், அங்கு என்ன நடக்கும் என்பது குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்டை நமது முதன்மை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்க இருக்கிறோம். பிரவீன், தற்பொழுது அங்கு என்ன நிலவரம், அந்த மாநாடு எப்படி இருக்கிறது என்பதை தற்போது சொல்லுங்கள் என்றால் முஸ்தபா பல சுவாரஸ்ய தகவலை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். எனவே தற்போது அங்கு என்ன நிலவரம் என்பதை விளக்குங்கள் நமது நேயர்களுக்கு. பிரவீன். சண்முகசுந்தரம், சரியாக 2:30 உள்ளது தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடு தொடங்க. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தடல்புடலாக செய்திருந்தாலும் கூட தற்போது வரை கூட்டம் அங்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 10 லட்சத்துக்கும் மேற்பட்டவர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் 12:30 மணி வரை 1 லட்சம் பேர் மாநாட்டு திடலுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். மாநாட்டு திடல் உள்ளே வந்திருப்பவர்கள் 1 லட்சம் பேர், மற்றவர்கள் ஆங்காங்கே வெளியிருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட மாநாட்டு திடல் உள்ளே தற்போது வரையிலும் 1 லட்சம் பேர் வந்திருப்பதாக அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தகவலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே விஜய் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது இந்த மாநாட்டுக்கு சிறிய குழந்தையை வைத்திருப்பவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறுவர்கள் யாரும் வர வேண்டாம், அவர்கள் வீட்டிலிருந்தே இந்த நிகழ்ச்சியை கண்டுகளின் என்று தெரிவித்திருந்தார். அதையும் தாண்டி நிறைய பெண்கள் கை குழந்தையோடு மாநாட்டுக்குள்ளே வருகிறார்கள், அவர்களை எச்சரித்து வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையும் நடைபெற்று வருகிறது. இரண்டாவது. மூன்றாவது மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், மதுரையில் தற்போது இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தில் வெயில் என்பது அதிகரித்து வருகிறது. இன்னும் நேரம் செல்ல அங்கு வானிலை அறிவிப்பின்படி 102 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக ட்ரோன் மூலமாக அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தண்ணீர் தெளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வெயிலின் தாக்கத்தை தணிந்து கொள்வதற்காக அந்த தண்ணீர் என்பது தெளிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து மிக முக்கியமான ஒன்று, அந்த தரை விரிப்பு, ஏற்கனவே அந்த மாநாட்டு திடலில் தரை விரிப்பு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெயிலின் தாக்கம் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் அந்த தரை விரிப்புகளை கிழித்து அது மேற்கூரையாக மாற்றிருக்கிறார்கள். வெயில் தாங்க முடியாத காரணத்தால் அனைத்து பகுதியிலும் இருக்கக்கூடிய தரை விரிப்புகள் அனைத்தும் கிழிக்கப்பட்டு அதை மேற்கூரையாக மாற்றி அதன் கீழ் நிழலில் தற்போது அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருந்து வருகிறார்கள். அடுத்து மிக முக்கியமான ஒன்று, 600க்கும் மேற்பட்ட குழாய்கள் ஒவ்வொரு கேலரி வாயிலாக தண்ணீருக்காக எங்கும் செல்ல வேண்டாம், அவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதற்காக ஒரு வாரத்துக்கு முன்பே அங்கு பள்ளங்கள் தோண்டப்பட்டு கிட்டத்தட்ட 8000 மீட்டர் அளவுக்கு குழாய்கள் எல்லாம் பதிக்கப்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி பல குழாய்களில் தண்ணீர் வரவில்லை என்பதும் அங்கு இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அங்கு தண்ணீர் அனைத்து குழாயிலும் வருவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது வரையும் செய்யப்பட்டு வருவதாக சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 20 கிலோ வரையிலான எடை தூக்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முதலுதவி பெட்டி, ஆங்காங்கே மருத்துவ சிகிச்சை முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட பலர் வெயிலின் தாக்கத்தால் மயக்கமடைந்து வருகிறார்கள். அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக, உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஏதுவாக முதலுதவி பெட்டி சுமந்து செல்வதற்கு ஏதுவாக ட்ரோன்கள்லாம் 20 கிலோ எடை வரை சுமக்கக்கூடிய ட்ரோன்கள்லாம் அங்கு தற்போது களத்தில் இறக்க விடப்பட்டிருக்கிறது. இப்படியாக தற்போது வரையில் 1 லட்சம் பேர் வந்திருந்தாலும் கூட காலை 4 மணி முதல் தான் மாநாட்டு திடலுக்குள்ளே அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது சாலை முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள், மாநாட்டுக்கு வெளியே இருக்கிறார்கள். மாநாடு தொடங்கக்கூடிய நேரத்தை உள்ளே செல்லலாம் என்று ஆங்காங்கே அவர்கள் வாகனத்திலும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக தற்போது நிலவரம் என்பது இருக்கின்றது. சண்முகசுந்தரம்.